தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, உன் பிதாவாகிய நான் பரிசுத்தர், என் ஜனங்களாகிய நீங்களும் என் பிள்ளைகளாகிய நீங்களும் என்னை போன்று பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் அவருக்கு பரிசுத்த ஜாதியாக இருந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த நிமிடம் வரை நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லா ஆபத்துக்கள், இக்கட்டுகள், நோய் நொடிகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், பிசாசனுடைய அந்தகார சக்திகள், அனைத்து கிரியைகளிடமிருந்தும் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் அல்லவா? அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை போன்று நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் அவர் விரும்புகின்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் அவர் மகிழ்ச்சி அடைந்து இன்னும் அதிகமாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவரிடம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவரையே நம்பி அவர் என்னென்ன செய்ய சொல்கின்றார், எப்படி எப்படி வாழ சொல்கின்றார், எதையெல்லாம் உண்ண வேண்டும் என்று கூறுகின்றார், எப்படியெல்லாம் உடை உடுத்த வேண்டும் என்று கூறுகின்றார், இப்படி அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் இன்னும் அதிகமாக வேலையெடுத்து பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்மை போன்று பரிசுத்தராக வாழ வேண்டும் என்று எங்களிடம் கேட்கின்றப்பா, அதற்காக நன்றி. நாங்கள் கூடுமானவரை உமக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று விரும்புகின்றோம். அதன்படி வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் வேலையடைத்து பாதுகாத்து உயர்த்தி சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.